ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். அதுதான் கோடுகுட்டி காரம் அப்படின்வாங்க. எங்கள் அம்மா மட்டும்தான் இது பண்ணது நான் பார்த்துருக்கேன். வேறு யார் வீட்லையும் நான் சாப்பிட்டதும் இல்லை. வேறு எங்கேயும் இந்த ரெசிபி பண்ணதும் நான் பார்த்தது இல்லை. ஸோ ஓகேவா, எங்கள் ஹஸ்பண்டோட ஃபேவரட் ரெசிபி செம்மையாக இருக்கும். இப்போ ஆக்சுவலாக வந்து உடம்பு சரியில்லை, கோல்டு பிடிச்சிருக்கு. ஸோ அந்த ஃபீவர் வந்து ஒரு 1 வீக் கழிச்சு வாயெல்லாம் கசக்கிற மாதிரி இருக்கும். ஏதாவது காரசாரமாக சாப்பிடணும், டேஸ்ட்டாக சாப்பிடணும்னு நினைப்பேன் இல்லையா? அந்த மாதிரி டைம் தான் இந்த ரெசிபி பண்ணி சாப்பிட்டு பாருங்க, நம்மளுக்கே தெரியாமல் சாப்பிட்டுட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பண்ண போகிற ரெசிபி கோடுகுண்டு காரம், இல்லைன்னா கோடுகுண்டு வெள்ளுள்ளி காரம் சொல்லலாம். எங்கள் வீட்டில் இது பேர் வந்து கோடுகுண்டு காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா முட்டை வச்ச ஒரு காரம் பண்ணுவோம். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து நம்ம காரம் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 2 ரெசிபி, இது மிக்சியில் வேண்டாங்க, நீங்கள் இது கல்லுலேயே இது பண்ணிக்கோங்க. 1 2 2 ஸ்பூன் வந்து பிளெயின் ரெட் சில்லி பவுடர். ஓகேவா? ஸோ இதில் ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 3/4 ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது 2 வந்து நம்ம நல்லா தஞ்சுக்கோட தவிர இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்படும். உப்பு போட்டுக்கோங்க, மாற்றி போட்டுக்கோங்க. ஏன்னா சில காரம் வந்து ரொம்ப ஜாஸ்தி காரமா இருக்கும், சில காரம் வந்து மீடியம் காரமா இருக்கும். நம்ம அதை பண்ணும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ உப்பு எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் எல்லாம் சொல்ல முடியாது. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து உப்பு போட்டுக்கணும். ஸோ ஜஸ்ட் உப்பு காரம் மட்டும் நல்லா இடிச்சுக்கணும். ஸோ இடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து இங்க பூண்டு வச்சிருக்க, பூண்டு வந்து இது எக்ஸாக்டா கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 3 போட்டுக்கிறேன். ஏன்னா ரொம்ப அந்த உருண்டை மாதிரி ஆகக்கூடாது, பொடியா தான் இருக்கணும். ஓகேவா? எங்க பாட்டியும் இப்படிதான் பண்ணுவாங்க, எங்க அம்மாவும் இப்படிதான் பண்ணுவாங்க. ஒரே வாட்டி எடுத்த உடனே வந்து எல்லா பூண்டும் எடுத்து போட மாட்டாங்க, கொஞ்சமா தான் போடுவாங்க. அது ஏன்னா ஒரே வாட்டி நம்ம போட்டோம்னா பூண்டு வந்து அப்படியே அந்த சட்னி மாதிரி ஆகும் இல்லையா? ஸோ அதனால டைம் நம்ம பூண்டு போடக்கூடாது. ஸோ கொஞ்சமா போடதான் வந்து அதுல இருக்கிற வாட்டர் கண்டென்ட் வந்துடும். ஸோ காரமும் போது பேச வர மாட்டேங்குது. சளி ஜம்முன்னு போயிடும். யாருக்காச்சும் சளி இருக்குன்னா இது பண்ணி பாருங்க. பேருக்குதான் சம்மரா இருக்கு, ஆனா வந்து எல்லாருக்கும் கோல்டு ஃபீவரு. அப்பப்ப நம்ம வந்து இப்படி எடுத்து போதும். 4 பல்லு தாங்க நான் போட்டிருக்கேன் பூண்டு, நிறைய எல்லாம் போடலாம். ஓகேவா? அப்படிதான் பண்ணணும். அப்படி பண்ணாதான் டேஸ்ட். மிக்சியில பண்ணா அந்த அளவுக்கு இருக்காது. நான் என்ன மெதுவா தானே பண்ணிட்டு இருக்கேன், நான் என்ன டபு தான் அரைச்சிட்டு இருக்கேன். சரிதா? இன்னும் அங்கங்க பூண்டு இருக்கு, அது முடிச்சிடலாம். ஸோ இந்த காரம் எல்லாம் நம்ம வந்து எடுத்து ஒரு பிளேட்ல வச்சுக்கலாம். நான் 4 பல் தாங்க போட்டா, அதுக்கே பாத்தீங்களா எப்படி ஆச்சுன்னு. ஸோ நான் 2 வெங்காயம் எடுத்துருக்காங்க. 2 வெங்காயம் வந்து இந்த மாதிரி குட்டியா கட் பண்ணிருக்கேன். ஸோ நான் வந்து 2 வெங்காயம் இந்த மாதிரி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? 2 வெங்காயம், கருவேப்பிலை. நிறைய வெங்காயம் எடுத்தா வந்து இனிக்கும். ஸோ நீங்க வந்து 3 வெங்காயம் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி காரம் எடுத்துக்கோங்க. ஸோ வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும். ஸோ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் கடுகு போடுங்க.
ஸோ இந்த ரெசிபி வந்து சளி பிடிச்சிருக்குன்னா செம்மையாக இருக்குங்க. காரசாரமாக எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஹெல்த் ப்ராப்ளம். அதனால தான் என் குரல் பார்த்தாவே புரிஞ்சிருக்கும், அந்த குரலே மாறிடும். ஸோ அதுக்கு தான் இன்னைக்கு டிஷ் வந்து பப்புச்சாறு கோடுகுடி காரம். ஸோ கடுகு வெடிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடல் பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம். ஸோ கடல் பருப்பு ஃப்ரை ஆன உடனே இப்போ வந்து வெங்காயம் கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணிக்கிறோம் இல்லையா, இந்த வெங்காயம் 2 வெங்காயம் போட்டுட்டு, நான் 2 தாங்க போட்டிருக்கேன், 3 போடலாம். இன்னொன்று வந்து வேற குழம்புக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து மறந்துட்டு வீடியோல 3 வச்சிருந்தா 2 தான் போட்டுட்டு இருக்கேன். 2 வெங்காயம், 2 கருவேப்பிலை வந்து கில்லு போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த வெங்காயம் ஃப்ரை ஆகிறதுக்குள்ள நம்ம இப்போ ஒரு வேலை பண்ண வைக்கணும். ஓகேவா? இந்த வேலை என்னன்னா டைம் ஆகும், எப்படியோ ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் அந்த வெங்காயம் இதாகிறது. ஓகே, இதில் வந்து நான் இந்த எக் இருக்கு இல்லையா, இந்த எக்கு வந்து எப்படி 2ஆ எப்படி கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு இந்த காரம் இருக்குல்ல, காரம் வந்து மேலே வைக்கணும். இதுதான் இதில் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? கீழே விழக்கூடாது, எக்குக்கு அப்படியே தான் இருக்கணும். எங்க அம்மாவோட ரெசிபி, அது நான் ஒரு பக்கம் வச்சிட்டு இருக்கேன், அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஓகே, இப்படி வைக்கணும். மறுபடியும் இன்னொன்னு கட் பண்ணிட்டு முட்டைக்கு பொட்டு வச்சு, ஆமா இப்படி முட்டைக்கு வந்து நம்ம இப்படி பொட்டு வச்ச மாதிரி வச்சுடுங்க காரம். நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா பிடிக்கும். ஃபார் ஆல் எக் லவர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளுக்கு எக் வந்து வெங்காயம் வந்து ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் இதுல வேலை. கொஞ்சம் ஆயில் கூட ஓரளவுக்கு எக்ஸ்ட்ராவே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆச்சு பாத்தீங்களா? ஸோ இந்த டைம்ல சிம்ல வச்சுட்டு அடுப்பு, இந்த எக் இருக்குல்ல, ஸோ இந்த எக்கு வந்து அப்படியே உள்டாவா வச்சிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணலாங்க, நான் இன்னும் சிம்ல தான் வச்சிருக்கேன். இந்த காரம் அப்படியே முட்டைக்கு இருக்கணும். எங்க அம்மா டிசைனா ரவுண்டா வைப்பாங்க, இப்படி வச்சுட்டு அதுக்கு ரவுண்டா வைப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி வச்சுட்டு மீதி இருந்த காரம் வந்து அப்படியே போட்டுடுங்க. கரெக்டா 3 எக்குக்கு ஏற்ற மாதிரி தான் நான் காரம் பண்ணிருக்கேன். மீதி இருந்த எக் எல்லாம் இப்படி போட்டுட்டு, மீதி இருந்த காரம் எல்லாம் வந்து போட்டுட்டு மூடி வச்சுட்டீங்க. மூடி வச்சு கரெக்டா 2 நிமிஷங்க. 2 நிமிஷம் கழிச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் எல்லாம் ஃப்ளேம் வைக்காதீங்க. 2 நிமிஷம் எக் வச்சுட்டுமா, வச்சுட்டு மூடி வச்சு 2 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிடுங்க. சிம்ல வச்சுதான் எக் அதுல வைக்கணும். மெயின் வெங்காயம் பாயில் ஆனதுக்கு அப்புறமா சிம்ல வச்சுட்டு, அதுக்கப்புறம் எக் மேல காரம் வச்சிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் அப்படியே ரவுண்டா வச்சுட்டு மீதி இருந்த காரம் எல்லாம் வந்து எக் மேல ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு மூடி தருங்க. அப்பதான் அந்த ஃப்ளேவர் எல்லாம் நல்லா பிடிக்கும். வச்ச உடனே வந்து அந்த ஃப்ளேவர் பிடிக்காது. ஓகேவா? ஸோ பாத்தீங்களா இப்போ எப்படி இருக்குன்னு? ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே, ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சுட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். ஓகேவா? பப்புச்சாரோட சாப்பிட்டு பார்க்கலாம். ஓகே,
ஸோ சாப்பிட்டு பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க. ஓகே, ரைஸ், சூடான ரைஸ் போட்டுக்கிட்டு இந்த எக்கு வந்து வித் அந்த ஆனியனோட தான் எடுக்கணும் நம்ம. ஓகே, எப்படி இருக்கு இல்லையா? ஆயிலு, வெங்காயம், இந்த முட்டை எல்லாம் அது பாத்தீங்களா கருவேப்பிலையோட சேர்த்து அப்படியே வரும். இது வந்து சுடுது. நான் இங்க மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், அங்க ஒருத்தருக்கு வந்து வாயில தண்ணி வந்துட்டு இருக்கு. அந்த வெங்காயமோட மிக்ஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு கடல் பருப்பு பிடிச்சிருக்குன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ரொம்ப திக்கா மிக்ஸ் பண்ணாதீங்க. நாங்க வந்து ஆக்சுவலா வந்து ஓரளவுக்கு லைட்டா தான் மிக்ஸ் பண்ணுவோம். அந்த நார்மலா குழம்பெல்லாம் மிக்ஸ் பண்ற விதம் வேற. நம்ம குழம்பெல்லாம் வந்து கொஞ்சம் திக்கா மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து குழம்பு மாதிரி மிக்ஸ் பண்ணக்கூடாது திக்கா. நான் போட்டது கொஞ்சம் தான், ஆனா வந்து எவ்வளவு ரைஸ் மிக்ஸ் பண்றா தெரியுதா? ஸோ பச்சடி இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கொஞ்சம் காரமானதெல்லாம் வந்து கொஞ்சம் லைட்டா மிக்ஸ் பண்ணுவோம். அப்பதான் வந்து அந்த டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் கரெக்டா இருக்கும். நம்ம குழம்பு மாதிரி மிக்ஸ் பண்ண என்ன ஆகும்னா ரொம்ப காரமா இருக்கும், ரொம்ப புளிப்பு ஜாஸ்தியா தெரியும், இல்லைன்னா ரொம்ப உப்பு ஜாஸ்தியா தெரியும். ஸோ லைட்டா தான் மிக்ஸ் பண்ணணும். ஸோ நான் இப்போ எடுத்தது கொஞ்சம் தான், ஆனா ஒரு கரெக்ட் அளவுக்கு நான் ரைஸ் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அந்த மிக்சிங் தான் டேஸ்ட். எல்லாருக்கும் அந்த பார்க்கும்போது நான் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா செம்ம அப்படின்வாங்க. அதே வந்து அவங்களா மிக்ஸ் பண்ணும்போது ஜஸ்ட் அந்த தமிழ்நாடு ஃப்ளேவர்ல நம்ம குழம்பு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி விடுவோம் இல்லையா? துவையில கூட சில பேர் வந்து சட்னி எல்லாம் பண்ணுவாங்க, புதினா சட்னி இந்த மாதிரி ரைஸ்க்குன்னு சொல்லிட்டு ஊர் சைடு எல்லாம் அது வந்து திக்கா மிக்ஸ் பண்ணுவாங்க. பட் ஆனா ஆந்திரா பச்சடி, ஆந்திரா ரிலேட்டடான இந்த ஃபுட் எல்லாம் வந்து கொஞ்சம் லைட்டா தான் மிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு இந்த எக்கு இப்படி எடுத்துட்டு இப்படி வச்சு இது நானே சாப்பிடணும். சாமா செம்மையா இருக்கு ஆக்சுவலா. இந்த செட்டை முடிச்சுட்டு பப்புச்சாலை எப்படி சாப்பிடணும்னு சொல்லிட்டு காமிக்கலாம். ஓகேவா? ஸோ முட்டை காரம் வந்து எல்லாரும் டேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதுக்கு காம்பினேஷன் பப்புச்சாறுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இந்த பப்புச்சாறு ரெசிபி கூட வந்து நம்மளோட சேனல்ல இப்போதான் போட்டுட்டு இருக்கோம். எப்படின்னு சொல்லிட்டு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பாருங்க. ஓகேவா? ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு பப்புச்சாறு வித் எக்கு காரம் சாம்பார் மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போடணும். நெய் போட்டுக்கிட்டு இதுல இருந்து ஒரு எக்கு எடுத்துட்டு ஓகே இந்த பப்புச்சாறு காரம் ஆல்ரெடி நம்ம சாப்பிட்டோம் இல்லையா? ஜஸ்ட் அந்த எக்கு மட்டும் தொட்டிட்டு சாப்பிடுங்க, இல்லைன்னா இந்த காரம் இதுல மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. கொஞ்சமா காரம், நிறைய வேணும். எனக்கு அதெல்லாம் சூடா சமைச்சு சூடா சாப்பிட்டேன், அப்படியே செத்து கொட்டுது தண்ணி மாதிரி. இப்ப மூஞ்ச தனியாட்டமா இருக்கா. இப்படிதான் எக்கு காரம் பப்புச்சாறு. ஆமா,
சளி பிடிச்ச எனக்கு இந்த மாதிரி சாப்பிடுங்க, ஒரு 2 daysல போயிடும். வேஸ்ட் பண்ண தெரியுதா, ஸ்வெட் அப்படியே கொட்டுது, சளியும் கொட்டுது. ஓகேவா? ஸோ எப்பவும் சொல்றது தான், இந்த வீடியோ உங்களுக்கு, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.